அஸ்ஸலாமு அலைக்கும். இது புளி சாதம் தாளிக்க போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுடலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி அதில் போட்டுடலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும், புளி வாசனை போகட்டும். இந்த சுக்காவும் செஞ்சுருக்கிறேன். இது கூடவே புளி சாதமும் அந்த சுக்கா வச்சு சாப்பிட்லாம். நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாதம் இது குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் கொட்டிடலாம். சாதம் போட்டால் இப்போ கிளறி விட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், புளி சாதம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிக்னிக் போகிறப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சுக்காவும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அந்த சுக்கா கூட வச்சு சாப்பிடுங்க.